இந்த ஆட்டை அறுத்துடலாமா ஐயா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் நீங்க பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஒஃபிஷியல் அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் லைவ். ப்ரீவியஸ் லைவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு, அதுக்கு நன்றி. அதை நம்ம செப்பரேட்டாக வீடியோ 7 எபிசோட்ஸாக நம்ம கட் பண்ணோம். பட் அந்த வீடியோ பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்குது. இருந்தாலும் அப்கமிங் ஃபியூச்சர்லேருந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம கண்டென்ட் டாபிக்குள்ள வருவோம். என்ன கண்டென்ட், என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய், டாப் ஸ்டார் பிரசாந்த், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் பிரபுதேவா, அப்புறம் ஸ்னேகா, லைலா, அப்புறம் மைக் மோகன், த கிரேட் லெஜெண்டரி ஆக்டர், சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன் அவர்கள், மைக் மோகன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம் வித் த லைவ் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டேரிங்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அது இங்கே நிறைய பேருக்கு அந்த கட்ஸ் கிடையாது. எங்கேயாவது மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோனா 2 நிமிஷம் ஃபுல்லாக ஸ்பான்சர் இருக்கும். மீதி இருக்கிற 3 நிமிஷத்தில் அந்த படத்தை பற்றி இல்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லி அந்த படம் நல்லா இருக்கிற படத்தையே டவுன் பண்ணக்கூடிய ரிவ்யூவர்ஸ் மத்தியில் நான் அந்த ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் லைவில் பேசுகிற அளவுக்கு ஜென்யூனாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது. ஆனால் படத்தையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் ரெஃபரன்சஸ் அதிகமாக இருக்குது. படத்தில் ரெஃபரன்சஸ் இருக்கலாங்க, ஆனால் ரெஃபரன்ஸ்லேயே படம் இருக்குது. நான் பார்க்கணுன்னு நினைக்கிற படம் என்ன, ஒரு புது படத்தை பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டு வரேன். ஓகேங்களா, விஜய் அவர்கள் இது வரைக்கும் வெங்கட் பிரபு சாரோட கூட்டணியில் இது வரைக்கும் அவர் நடித்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக சேர்றாங்க. அந்த கூட்டணி சேருது ரொம்ப வருஷம் கழித்து. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் தளபதி விஜய் அந்த படத்தில் நடிக்கிறார். லாஸ்ட்டாக புதிய கதை ஆஃப்டர் த 20 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் அவர் வரார். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அது ஒரு வேறு லெவலில் இருக்கணும் இல்லைங்களா. நான் நான் எக்ஸாக்சினேட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்ல வர விஷயமும் அதே தான். ஓகேங்களா, சரி, ஓகே, ஃபைன். இந்த படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என் கண்ணுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய லாஜிக்கல் எரர்லாம் தெரியுது. பட் அதை தான் இந்த லைவில் கன்வே பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்னலாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸ்பாய்லர் இருக்கும் கைஸ். படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கோட் படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் காமிச்சிருக்காங்க. டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ளோ படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்கோட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கிறப்ப அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் செமையை சுற்றி விட்டுட்டாங்க. ஓகேங்களா, அந்த கெட்ட விஜயை காட்டுறாங்க. ஓகேங்களா, விஜய் வில்லனாக நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்னென்னா கதைக்கு யார் வில்லன் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சின்ன பையன் விஜய் பார்த்திங்க அப்படின்னா வில்லன் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் படம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன வயசு விஜய், அந்த டிஏஜிங் பண்ண விஜய் கெட்டவனாகவே காட்டுற மாதிரியான இது வச்சது லாஜிக்கல் எரர் அந்த படத்தில் இருக்குது. ஓகேங்களா, எப்படி சொல்கிறதுன்னா படத்தோட கதையில் பார்த்திங்க அப்படின்னா பிரபுதேவா அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, பிரபுதேவா தான் ஆக்சுவல் வில்லனே. ஏன்னா பிரபுதேவா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில், இப்போ ஓப்பனிங் சீன்லேருந்தே சொல்கிறேன். ஓப்பனிங் சீனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறவர் ஒரு யுரேனியமை கடத்திட்டு போகிறாரு. ஓகேங்களா, அது எதுக்கு கடத்திட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யுரேனியம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட் பண்ண வேண்டாம். அது ஒரு சாட்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் சீனில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ஓப்பனிங் சீனை நான் எங்கேருந்தோ திஸ் இஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா தூம் 2ன்னு ஒரு திரைப்படம் இருக்குது தெரியுங்களா.
அந்த படமும் இப்படி தான் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரெயின்லேருந்து ஆரம்பிக்கும். வேஷம் போட்டுட்டு தான் வந்து அங்கே இருப்பாப்புல, அங்கே கொள்ளையடிப்பாப்புல, இங்கே வந்து அந்த யுரேனியத்தை தூக்குறதுக்காண்டி வருவாப்புல. இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி தூம் 2 ஒரு ரெஃபரன்ஸை வந்து அந்த படத்தில் பார்த்தேன். ஸ்டார்டிங்கே தூம் 2 ரெஃபரன்ஸை நான் அந்த இடத்துல பார்த்தேன். அந்த இதில் ஒரு முதியவர் வேஷம் போட்டிருப்பாப்புல. இந்த இதில் வந்து ஆக்சுவலி அதில் வேற ஒரு வேஷம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சரியாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் எனக்கு கரெக்டாக ரீகலெக்ட் ஆகல. ஆனால் ஃபஸ்ட்டு சீனே வந்து ட்ரெயின் இது வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து தூம் 2 வந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு போணுச்சு. சரி, அப்படியே அழகாக நம்ம வந்து படத்துக்குள்ளே வரோம். சரி, நல்ல அந்த சீன்லாம் முடிக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய அந்த ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. லேட்டராக அது வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இலை அப்படின்னு. விஜய் தான் வந்து விஜயகாந்த் மாதிரி வர போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் நல்லா போணுச்சு. அதே மாதிரி பிரபுதேவா அவர்கள் தான் வந்து அந்த இடத்துல அந்த குண்டு அந்த இது இருக்குல்ல, பாம் எடுத்து அந்த இதில் ட்ரெயினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாப்புல. ஓகேங்களா, ஒரு இதில் வந்து வராரு, கல்யாண் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஸ்டைலாக ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வராரு. அவர் தான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த கிறித்துவ வேலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரபுதேவா தான். ஆனால் அந்த மைக் மோகன் சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்கன்னு எனக்கும் தெரியல, செஞ்சது பிரபுதேவா. ஆனால் இது இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாத விஜய்க்கு வந்து விஜய் தான் காரணம், காந்தி தான் காரணம், என் குடும்பத்தை அழிச்சது காந்தி தான் சொல்லிட்டு விஜயை பழி வாங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்காப்புல. சீன்லேயே எரர் ஆயிடுச்சு படம். சீன்லேயே லாஜிக்கலே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீன்லேயே அப்படி ஒரு எரர் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ முதல் கோணல்லாம் முற்றிலும் கோணல் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படியெல்லாம் உப்பேற்றிட்டு போகிறானுங்க பாருங்களேன். ஐயோ, வேற லெவலு பட்டம், வேற மாதிரி. மனசாட்சியே இல்லை. நிறைய பேருக்கு மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. சீன்லேயே இவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் வச்சுக்கிட்டு எப்படி படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறானுங்கன்னு தெரியல. கதை வந்து கதையாக பார்க்கும்போது ஓகேப்பா, ஆனால் ஸ்க்ரீன் பிளேல இங்கே இவ்வளோ பெரிய லாஜிக் பண்ணிட்டு போயிட்டீங்களே. லாஜிக் மிஸ்டேக்கு அப்படியே தட்டுப்படுதே. சீன்லேயே முடிஞ்சு போச்சு. சீன்லேயே தெரியுது வில்லன் வந்து மைக் மோகன் இல்லை, பிரபுதேவா தான்ட்டு. பிரபுதேவா வந்து ஆர்வ கோளாறுல பண்ணியிருப்பாரு இல்லைங்களா. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது கொலாட்ரல் டேமேஜ் மாரி ஆயிடுச்சு. ஆனால் மோகனுக்கு பெரிய லாஸு. ஓகேங்களா, அந்த கேரக்டர் வந்து வர்றாருல வில்லனா, மேனன் சொல்லிட்டு ஒரு கேரக்டராக வர்றாரு. அவர் வந்து எம்எஸ் காந்தி அவரை வந்து குறை சொல்கிற மாதிரி வர்றது. அதாவது வில்லனா வர்றாரு. அது ஆக்சுவலாக அவர் வில்லனாக இருக்கிறதுக்கும் அங்கே இது இல்லை, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வில்லனும் கிடையாது. சும்மா சாதாரணமாக வந்து வில்லன் மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. அது வில்லனிசமே இதில் பண்ணது ஃபுல்லாகவே விஜய் அவர்கள் தான் வில்லனிசமில் மிரட்டி விட்டுருப்பாப்புல. ஆனால் கடைசியில் வில்லன் திருந்துறானா அப்படின்னா திருந்தவும் மாட்டான். யோ பூமரு, என்ன நீ வந்து இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு விஜய், அதாவது அவன் பொருள் எடுத்து அவனுக்கே சுடுற மாதிரி. எப்படின்னா இந்த மாஸ்டர் படம், இந்த வாரிசு, அப்புறம் என்னென்ன இந்த சர்க்காரு, இந்த படத்துலலாம் கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து சொற்பொழிவு ஆற்றுவாப்புல திருத்துறதுக்கு. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து திருத்தணுங்கிறதுக்காண்டி சொற்பொழிவுன்னு ஒன்று ஆற்றுவாப்புல. அது இந்த படத்தில் எடுபடலை. புரியுதுங்களா, அது வந்து இந்த படத்தில் வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எடுத்தவன் பியூர் அஜித் ஃபேனு, கரெக்டுங்களா. எடுத்தவன் வந்து பியூர் அப்படியே ஆமை சங்கத்துலேருந்து வந்தவன். அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதுதான் சாக்குன்னு வச்சு நல்லா கிழிச்சப்ப எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உள்ளேலாம் அப்படியே இன்னராக அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் சீனுக்கு வரேன். ஃபஸ்ட்டு சீனும் சொதப்பல், கிளைமேக்ஸ் சீனு அதை விட பெரிய சொதப்பல். ஏன்னா அவ்வளோ பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அங்கே சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து இங்கே பார்க்க மாட்டானுங்களா. என்னடா லாஜிக்கலி எடுக்கிறீங்க படத்தை அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஓகேவா, அதுலேயும் மா நீ யார் ஃபேன்மா நீ அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே டோனி வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வந்து அந்த தலைன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும், டோனி தான் இது கிரிக்கெட்டில் இருந்துட்டு இருக்காப்புல. அஜித் சாரே சொல்லிட்டாரு, என்னை இனிமேல் தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித் குமார் இல்லைன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் இது ரிலீஸ் பண்ணார் இல்லைங்களா. ஒரு ப்ரெஸ் மீட் இந்த இதுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணவங்கள நோட்டீஸ், ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணார் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப இன்னும் நீங்கள் அந்த தலைங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் ஒன்று பண்ண ரெஃபரன்ஸ் வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த மாஸ் இருந்திருக்காது. புரியுதுங்களா, அந்த பிஜிஎம் மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் மியூட் பண்ணிவிட்டு ஏம்மா நீ யார் ஃபேன்மா தலை அப்படின்னே எங்கே தலை டோனிக்கு பெரிய விசில் அடிங்கன்னு வச்சுருந்தா கூட அது டோனியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்,
அது வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு எரர் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் சரி ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்சஸ் என்னென்ன ரெஃபரன்சஸ்ன்னு அப்படியே கட் பண்ணி சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து தூம் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிரசாந்த் சீனை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்களே, அந்த சீனில் வந்து டேய் நான் பிறந்ததுலேருந்தே ரெடிடா அப்படின்னா, இது மங்காத்தால வந்து மகத்து சொல்லுவாப்புல இந்த டைலாக்கு. யாருக்கிட்ட வந்து உருட்டுறீங்க? டேய் படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ்ரா. எந்த சீனை பார்த்தாலும் இது அந்த படம், டேய் இது இந்த படம்னு சொல்ற மாதிரியே ரெஃபரன்ஸ் தான்டா வச்சிருக்கீங்க. நான் வந்திருக்கிறது, நான் காசு கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு புது படத்தை. இந்த புது படத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்க போகுது? டிஏஜிங்கிற டெக்னாலஜி வச்சு உப்பு ஏற்றுனீங்க, ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா. டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்திருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் அதை பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா டிஏஜிங்கில் ஒரு சீன் எடுத்து அதை டிஏஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 years வரைக்குமே இழுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ கூட ஒரு ப்ராப்பரான டிஏஜிங் லுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் அதுவும் ரீஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாமே நான் வந்து இந்த இடத்துல பாராட்டுறேன். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தட்டுப்படுற ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, டிஏஜிங் எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே ஓகே. அந்த லாஸ்ட்டாக அந்த எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸ் முடிஞ்சு எண்டு கிரெடிட்ஸ் முடிஞ்சு கடைசியாக ஒரு ப்ளூப்பர் சீன் வருமா, ப்ளூப்பர்ஸ் முடிஞ்சு கடைசியாக ஒரு 2 இது வந்து க்ளோன் டெக்னாலஜிலாம் வச்சு ஜெமினி மேனை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஜெமினி மேன் தாண்டா நான் அந்த படத்துலேருந்து அதை தாண்டா பார்த்து சுட்டு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறீங்க. இதை உங்ககிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கல வெங்கட் பிரபு சார். நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சீன் வைப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து காப்பி கேட் பண்ணி மொத்த ஸ்கிரிப்டையுமே காப்பி கேட்டாடாக பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? எல்லா சீனுமே அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். கதையே இல்லைன்னா கூட அவருக்குன்னு ஒரு ஓன் டெம்ப்ளேட் வச்சு ஒரு படம் பண்ணுவார் இல்லைங்களா? ஆனால் இங்கே இவ்வளோ கதைகள் இருக்குது, இவ்வளோ கதையில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பழைய கதை, எம்ஜிஆர் நம்பியார் காலத்தில் உள்ள கதை அதெல்லாம். ஓகேங்களா? பழி வாங்குற கான்செப்ட், நம்பியாரோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஹீரோவால், அதனால நம்பியார் அந்த வில்லன் வந்து ஹீரோ குடும்பத்தை எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு அதில் டிஏஜிங் டெக்னாலஜி அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சு ஒரு படமாக பண்ணுறீங்க. அதுவும் பெரிய மார்க்கெட் வச்சுருக்கிற நம்ம விஜய் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க. எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்துது. ஆனால் பொருந்தாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கதையில் அவ்வளோ லாஜிக் எரர் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? கடைசியாக வந்து அந்த பையன் விஜய் வந்து திருந்துற மாதிரி கூட வச்சுருந்தா ஒரு யூஷுவல் சினிமா மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வில்லனாகவே காட்டணும். அந்த டிஹெச் பண்ண விஜய், அதாவது ஜீவன்கிற கேரக்டர், ஜீவனு கிடையாது ஆக்சுவலாக சஞ்சய்ன்னு சொல்லிட்டு சஞ்சய்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த வாரிசு, லியோ, இப்போ இந்த படம் கூட வச்சுக்கலாம், கோட்டுன்னு வச்சுங்களேன். பெத்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எதிரி என்ன, எப்படியோ ஃபைட்டு வர்ற மாதிரி, பெத்த அப்பனே வந்து பிள்ளைய கொல்லணும்னு சொல்கிற மாதிரியோ, இல்லை பெத்த அப்பா மேலே இருக்கிற காண்டோ, அந்த மாதிரியே தான் வந்து விஜய் அவர்கள் இப்போ சமீபமான திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பர்சனல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்கள் வீட்டோட வச்சுக்கணும். இந்த மாதிரி படம் எடுத்து எங்களையெல்லாம் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு தோணுச்சு. அது ஏன் நீங்கள் சஞ்சய்னுங்கிற பேரை யூஸ் பண்ணுறீங்க? சஞ்சய்ங்கிற பேர் ஏன் நீங்கள் இந்த படத்தில், கோட் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? சஞ்சய்ங்கிறது அதுவும் நெகட்டிவ் ரோலுக்கு சஞ்சய்ங்கிற பேர் ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு ஒரு, ஏன்னா மேபி உங்கள் பையனுக்கும் உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்கா? அந்த ரைவல்ரி நீங்கள் இதில் காட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அது மாதிரியா, அது மட்டுமா அப்படின்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய ஃப்ளோவில் நிறைய யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் கரெக்டான ஒரு ஆர்கனைஸ்டாக என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ரெஃபரன்சஸ்ஸு, படம் ஃபுல்லாக ரெஃபரன்சஸ்ஸுங்க. அங்கங்கே படையப்பா மியூசிக்கை போடுறானுங்க திடீர்னு பார்த்தா சேண்டா. இதில் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஐபிஎல் மேட்ச் நடக்குது, ஐபிஎல்லில் லைவ் கமெண்ட்ரி ஓடினுங்குது. ஆக்சுவலாக ஐபிஎல் வந்து யார் வந்து எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார் நெட்வொர்க்கு தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுது. படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜீ தமிழ், ஜீ குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அந்த படத்தை வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஜீ தமிழில் தான் படமும் ரிலீஸ் இதை பண்ண போகிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டாருக்கும் ஜீ தமிழும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ். எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இப்போ இன்கேஸ் ஜீ தமிழில் இந்த சீனை வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு சீன்னா, இது எங்கள் ஸ்டார் நெட்வொர்க்கோட இதுப்பா, இந்த இது எப்படிப்பா நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். மேபி வந்து அந்த டெலிகாஸ்ட்டுக்கு மட்டும் பிரிண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த ஜியோ சினிமாவில் உள்ள ரன்னிங் கமெண்ட்ரியில் உள்ளவங்களை எடுத்து போட்டால் மேபி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த சீனை கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரும், வேறு வழி இல்லைங்கிற மாதிரி. ஓகேங்களா? மங்காத்தா பிஜிஎம் லாஸ்ட்டாக வச்சது, அது மங்காத்தா பிஜிஎம்ல அந்த ஹோ
ஹோ ஹோன்னு சொல்லி தலை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சு ட்விஸ்ட் பண்ணீங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் மங்காத்தா ரெஃபரன்ஸ்னா எது மங்காத்தா ரெஃபரன்ஸ்னா, நான் பிறந்ததுலேருந்தே ரெடிடாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து இனி சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி பிரேம்ஜியும் விஜய் அவர்களும் வந்து காருக்குள்ளே உட்காந்து பேசுவாங்கள்ல, அதுவும் லிட்ரலி மங்காத்தாலேருந்து எடுத்தது தான். அதுமாரி ஆல்ரெடி பண்ணதே பண்ணுறாரு. விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த கில்லி படத்தில் வந்து மருதமலை மாமணிலே முருகையா அப்படின்னு சொல்லிட்டு கில்லியில் பண்ணதை எடுத்து போட்டது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து திருப்பாச்சி இந்த மாதிரி பண்ணது டான்ஸில். அப்புறம் வந்து தெரி படத்தில் வர்ற மாதிரி அந்த 2 வாட்டி சாக்லேட் சாப்பிட்றது, அது ஒன்று. இதெல்லாம் ஐஎம் வெயிட்டிங் டைலாக். இன்னும் எத்தனை வருஷமா அந்த ஐஎம் வெயிட்டிங் டைலாக் சொல்லிட்டு இருப்பாருன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். ஏன்னா துப்பாக்கிலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. தலைவா படத்தை விடுங்க, தலைவா படத்தில் அது சொல்லலை, ஜில்லா படத்தில் அது சொல்லலை, கத்தி படத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப இது கழித்து கத்தி படத்தில் சொன்னார், சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. புலி படத்தில் அது சொல்லவே இல்லை. அப்புறம் வேற என்ன படம் வந்துச்சு 2015 தெரியல, லைட்டாக ஐஎம் வெயிட்டிங் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரியல ஐஎம் வெயிட்டிங் சொன்னார். அதுக்கு அடுத்து வந்து மெர்சல்லையும் ஐஎம் வெயிட்டிங் டைலாக் வந்து வந்துச்சு. ஐஎம் வெயிட்டிங் அந்த டைலாக் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. 2018 சர்க்காரில் ஐஎம் வெயிட்டிங் அதுவாக இருக்கட்டும். 2019 பைரவாலில் கூட ஐஎம் வெயிட்டிங் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஐஎம் வெயிட்டிங் வந்து சதீஷ் சொல்லுவார். இந்த ஐஎம் வெயிட்டிங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 படத்தில் விஜய் அவர்களோட குரல்லே நம்ம வந்து கேட்டிருப்போம். ரொம்ப ரிப்பீட்டடாக அந்த ஒரு ஐஎம் வெயிட்டிங்கிற டைலாக்ல அப்படி என்னதான் மாஸ் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்றைக்கோ பேசின பில்லாலேருந்து ஐஎம் பேக்னு ஒரு தடவை தான் சொன்னார். இப்போ வரைக்கும் அந்த டைலாக் வந்து திரும்பியும் அதை பயன்படுத்தலை. ஏன்னா தெரியும், மாஸ்லாம் ஒரு தடவை பண்ணாதான் மாசு, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணால் அது மாஸ் கிடையாது, தமாசு. அது என்றைக்கு தான் விஜய் அவர்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுமாரி நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சி தான் இந்த லைவே எடுத்தது. படம் வந்து பார்க்குறதுக்கு ஃபீல் குட் மூவிங்க, ஒரு டைம் பார்க்கலாம். ஆனால் வெங்கட் பிரபுக்குன்னே உரித்தான சினிமாவாக இது இருந்ததா அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி நாட். இது வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய வழக்கமான சினிமா அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். வழக்கமான டெம்ப்ளேட்டில் பண்ணால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை வந்து கொண்டு போயிருப்பார். இதுலேயும் கொண்டு போயிருக்காரு. ஆனால் அங்கங்கே அந்த படத்தோட அங்கங்கே சில ரெஃபரன்ஸை வச்சு, மற்ற நடிகர்களுடைய படத்தோடைய அந்த இதெல்லாம் வச்சு, ரெஃபரன்ஸ்லாம் வச்சு, இன்ஃபேக்ட் யோகி பாபு அறிமுகப்படுத்தும் போது கூட அட்டகாசம் திரைப்படத்தில் வர பாடல்லாம் அந்த உனக்கென்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அந்த பாட்டோடைய ரெஃபரன்ஸை எடுத்து வச்சது இருக்கட்டும். எங்கே சுற்றினாலும் ஏதோ ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் பார்க்கறது விஜய் படமா இல்லை நான் பார்க்கறது வந்து வெங்கட் பிரபுவோட படமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ வேற தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த படத்துலேருந்து இருக்கிற நல்ல சீனோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்காங்க. ஏன் தனுஷ் படத்துடைய சீனில் ரெஃபரன்ஸ் வைக்க இது இல்லைன்னு போல, ரைட்? அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த குணா படத்தில் வரும்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சொர்க்கமே என்றாலும் அதை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரீமிக்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பார்ட்டியில் சாங், ஓகே, ஓப்பனிங் சாங், ஓகே, அந்த டெல்லி இதில் வந்து வருவார், ஒரு டெல்லி பப்பில் இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி விசில் போடுங்கன்னு சொல்லி ஒரு சாங். ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு அந்த சீனுக்கும் அந்த பர்பஸே இல்லை. பட் அந்த பாட்டு வந்து சரி ஏதோ வைக்கணுமேனு வச்சுட்டாரு. எப்பயுமே ஒரு படத்தோட கார்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் வழக்கமான டெம்ப்ளேட்டில் வச்சுட்டார். விசில் போடுங்கிற பாட்டை வச்சுருக்காரு. வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்டு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக அந்த பாட்டு சிங்கிள் ட்ராக்கு வெளியாகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யாரும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணல, ரைட்? ஆனால் அந்த பாட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு செட் ஆனதுக்கப்புறம், டியூன் செட் ஆனதுக்கப்புறம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே இந்த டெம்ப்ளேட் தான், பாட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அதுலேயுமே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, விஜய் மட்டும்தானே பாடியிருக்காரு, விஜயும் யுவன் சங்கர் ராஜா மட்டும்தானே பாடியிருக்காங்க, இதில் எங்கே பிரேம்ஜி அவர்களும் வெங்கட் பிரபுவும் பாடியிருக்காங்க எனக்கு தெரியலையே, இதில் என்ன ஆர்டிஸ்ட் வந்து மாற்றி போட்டிருக்காங்க, விஜய் அவர்களும் யுவன் சங்கர் ராஜாவோட குரல் மட்டும்தானே கேட்குது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி அந்த பாட்டை நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லிரிக்ஸில் மிஸ்டேக்கு, ஓகேங்களா? லிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மதன் கார்கியை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னங்க சுமாரான லிரிக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டு. உடனே இது வந்து லிரிக்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பீட்டை சேஞ்ச் பண்ணி அந்த பாட்டு ஏதோ அந்த திருவிழாலெல்லாம் வந்து ரீமிக்ஸ் பண்ணுவானுங்களே, ரீமிக்ஸ் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவானுங்கள்ல, அந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்கு சத்தியமாக புரியல. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு திருவிழா ரீமிக்ஸை போடுறீங்க, வேறு லெவல்றாண்ணா நீங்களாம், வேறு லெவல்ரா, க்ரியேட்டிவிட்டியோட ஓவர் லோடட்ரா நீங்கள். இதுதான் இந்த பிரேம்ஜி அவர்கள் வந்து ஹைப் ஏத்துறேன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் சொன்ன விஷயம். அது நான் பண்ணது தான் பாருங்கள், பாட்டு அங்கே தேட்டரில் என்னம்மா தெரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நார்மல் நம்பரில் கூட அருமையாக இருந்துச்சியா. இவங்க அந்த மங்காத்தலை மச்சி ஓப்பன் த பாட்டில் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் அந்த அந்த வரும்ல அந்த ட்ரம் பிட்டு, அந்த இதை போட்டிருக்கானுங்க. நல்லா இருந்துச்சு. பட் வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷனே வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரொம்ப ஃபோக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக பாப் ஸ்டைலில் இருக்கும் மியூசிக் வந்து. ஆனால் இது வந்து தேட்டரிகளில் ரிலீஸ் பண்ணது வந்து ஃபுல்லாகவே ஃபோக் நம்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏதோ மேபி கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், ஃபோக்கோட அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் வேறு அந்த படத்தில் வந்து வேறு லெவல் மாஸில் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ் இருக்குது, மாஸான சீன்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டரு, அப்போ கொஞ்சம் மாஸாக தான் வைக்கணும். எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபைன், சூப்பர். பட் வந்து நிறைய தமாசான காட்சிகள் வந்து ஆங்காங்கே வந்துட்டு போகுது. அதுவும் பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரஜினி கமல் அவர்கள்லாம் வந்து ஒரு 80s ரஜினி, கமல், விஜயகாந்த், அப்புறம் சத்யராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா டி ராஜேந்திரன், அங்கிட்ட பார்த்தா பாக்கியராஜ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் பொழுது மைக் மோகனுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கிட்டத்தட்ட 47 வருஷமாக இருக்கார், 4 லாங்குவேஜில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு டாப் மோஸ்ட் சீனியர் இந்த ஆக்டரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அவரை அப்படிங்கிற வருத்தமும் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து டே மயிறு அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆக்சுவலாக ஐயோ லைவில் வேறு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஓ அப்படின்னு சொல்லி படத்துலேயே அதை வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒன்று யாருமே அந்த சீனில் அப்படி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுலேருந்து இந்த நெத்தியில் போட்டு சீப்ப அப்படின்னு சொல்லி அவரை வந்து டிஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ண விதம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மோகன் சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டரியான ஆக்டர், அவருக்கு வந்து இந்த மாதிரி நிலைமையை உண்டாக்கிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தமும் எனக்கு இருக்குது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அவரை போய் இந்த மாதிரி சில்லறத்தனமாக பயன்படுத்தின விதம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா மௌனராகம் திரைப்படம்லாம் பயங்கரமாக இருக்கும். உருவம் படம்லாம் பார்க்காம நிறைய பேர் இருக்கீங்க போல். தளபதியோடைய வில்லனிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்காங்கே அழகிய தமிழ் மகனை வந்து எட்டி பார்க்குது. அழகிய தமிழ் மகனில் இருக்கிற மாதிரியான வில்லனிசம் தான் எட்டி பார்க்குது. மேனரிசம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ஒரு 23 வயசு பையன் என்ன மாதிரியான துடிப்பில் இருப்பானோ, ஒரு சிட்டி ஸ்டைலில் வாழ்ந்தவன், நல்லா ஒரு பணக்கார மாதிரி வாழ்ந்த பையனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குமோ அந்த ஆட்டிடியூடை வந்து கரெக்டாக அந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஃபிசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி டிஏஜிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ட்ரோல் மெட்டீரியலாக இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அந்த 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 மாதிரியான ஜெஸ்டர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சு. த ஒன்லி திங் இஸ் இன்னும் டிஏஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த அதாவது அந்த பையன் விஜய்க்கான ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஏஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது வந்து இந்த நாளைய தீர்ப்பில் வர்ற விஜயை வந்து இது பண்ணுற மாதிரி, அது பார்க்கறதுக்கு ஏஐ டெக்னாலஜியாக கார்ட்டூனைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சுத்தமாக அது கார்ட்டூனைஸ் பண்ணியிருந்தா கூட மேபி அது கொஞ்சம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். பட் அது ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து இதில் நிறையவே மெனக்கிட்டு இருக்காப்புல. வயசான தோற்றத்துலேயும் நல்லா மெனக்கிட்டு இருக்காப்புல. யங்கான விஜய் வர்றதே நல்லா பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சாமிங்கான டிஏஜ் லுக்லேயும் நல்லா தான் இருக்கார். பட் வந்து இந்த வயசான லுக்கில் ஆங்காங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப சுமாரான ஒரு விஜயை வந்து காமிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. லியோ படத்தில் வந்து அந்த விஜயை கூட இன்னும் காமிச்சிருக்கலாம். அதுவே நல்லா ரெஃப்ரெஷிங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னமும் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஆமாம், அந்த ஒரு இதை நான் பார்த்தேன். அப்புறம் வேறு என்னென்ன, ஸ்னேகா அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகை ஸ்னேகா அவர்களுடைய அந்த ஹியூமர் சென்ஸு அது இந்த படத்துக்கு நல்லாவே தேவைப்பட்டுச்சு. லைலா மேம் வந்து சின்னதாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலும் நச்சுன்னு வந்துட்டு போயிடுறாங்க. ஆக்டர் பிரசாந்த் வந்து அவர்கள் தான் வந்து இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோ மாரின்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக அப்படி தான் பயன்படுத்தியிருக்கணும். பட் வந்து ஏன்னா மெயின் வில்லன் வந்து மோகன் சார்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக மோகன் சார் அந்த இடத்துல வில்லனாகவும் இல்லை, வில்லன்னு கிடையாது,
ஒரு ஒரு மாதிரி தூண்டி விட்டுட்டு போயிட்டார். ஆக்சுவலாக மெயின் வில்லனா அவரை தான் இருக்கணும். ஆனால் அவர் என்ன ஆனாருன்னு கிளைமேக்ஸில் தெரில. ஓகேங்களா, சிவகார்த்தியின் கையில் கன்னை கொடுத்துட்டு நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டவர் மெயின் வில்லன் என்ன ஆனாருன்னே எனக்கு தெரியல சத்தியமாக. அது ஒன்று. ஏன் மேபி வந்து அவங்களோட ஆட்கள் யாராவது ஒரு சிலர் வந்து சிவகார்த்தி நடிச்சு போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரில. அதுவுமே அந்த சீனில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அதுமாரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா லேகோடைய உச்சத்துக்கு போயிடுச்சு படம். நிறைய லாஜிக்கலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேட்ரிக்கலில் பார்க்கும்பொழுது எல்லாம் செலிப்ரேஷனாக இருக்கிறதுனால செலிப்ரேஷன் மூடில் தான் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தில் கதை என்ன, திரைக்கதை என்ன, வசனம் என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டான். விஜயை வந்து பார்க்கணும் தேட்டரில். விஜய் இப்போ ஒரு புது படம் பண்ணியிருக்காருப்பா, எப்படி இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் படம் பார்ப்பாங்க. ஸோ வந்து மேபி அந்த படத்தை வந்து நிறைய குறைகள் இருந்தாலும் கூட அட போப்பா விஜய் நல்லா தான்ப்பா பண்ணியிருக்காரு, நீ முதல்ல குறை சொல்கிறத நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் அட ஆமாப்பா இவ்வளோ சீன் லேக் ஆகுது, இப்படி இருக்குது, இப்படி ஒரு மொக்க படத்தையே நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கிளம்பிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து நல்ல படம், நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் வந்து அந்த அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான படமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் கிடையாது, வேஸ்டட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். 3 மணி நேரத்தை நல்லாவே வேஸ்ட் பண்ணலாம் இந்த படத்தை பார்த்துட்டு. எப்படி சொல்கிறது, எப்படின்னா படம் 3 மணி நேரம் படம்னா அந்த 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு படமாக ஒரு மணி நேரமாவது இந்த இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோடைய படத்தோட ஸ்டோரி லைன் அது ஓனாக இருக்கலாம்ல, ஓன் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஓன் பண்ணுற மாதிரியான ஒரு இருக்கலாம்ல. இப்போ மங்காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஓன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அந்த இது வந்து வெங்கட் பிரபுவோட கதை தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு இடத்துல கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு சொல்ல வந்தது. அண்ட் வந்து கொஞ்சம் நிறைய யோசித்து வச்சுருந்தேன். பட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டியூரேஷன் காரணமாக நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். மிச்சத்தை வந்து ஓடிடியில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓடிடியில் வரும்பொழுது நம்ம அந்த படத்தை பற்றி நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வெட்டி கூறு போடுறோம். ஓகேங்களா, அந்த படத்தை பற்றி அந்த படத்தில் இருக்க பாடல்கள்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விசில் போர்டு வந்துச்சு, நல்ல நம்பரில் அது தேட்டருக்குள்ளே வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க. ரெண்டாவதாக ஒரு பாட்டு வந்துச்சு, எதுனா சின்ன சின்ன கண்கள். அது வந்து அந்த படத்துக்கு என்ன தேவை அந்தந்த இடத்துக்கு மட்டும் அந்த யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. மூணாவதாக அந்த ஸ்பார்க்கை போட்டு அந்த ஓட்டுனானுங்க. ஸ்பார்க் ஆக்சுவலாக தேவையே இல்லை, அந்த பாட்டு வந்து அந்த இடத்துக்கு தேவையே இல்லை. பட் வந்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க, அது ஒன்று. அந்த பாட்டு இல்லைன்னா கூட அந்த படத்தோட ஃப்ளோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாது. பட் வந்து அந்த பாட்டை வம்படியாக வச்சு வேணும்னே ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவரு, ரொம்ப டூ மச்சு. அண்ட் வந்து மட்டை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒன்றும் புரியலை, என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா பாட்டு இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக நம்ம புதுப்பேட்டை எட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த புதுப்பேட்டையில் வரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அதுதான் மட்டை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி தான் போனேன். பட் தேட்டரில் பார்க்கும்போது த்ரிஷாவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்களே அந்த எல்லோ சாரி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மிஷ்கினோடதுன்னு நான் நினச்சேன். லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு அது மிஷ்கின் அவர்களோடது இல்லை, டிவிகேவுடைய சைனை வந்து லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா மோரார்லெஸ் வந்து சூப்பராக படம் வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் கதையாக பார்க்கும் பொழுது திரைக்கதை அமைச்சதில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மோகன் சார் என்ன ஆனார்னே தெரில கிளைமேக்ஸில். அது வந்து நான் தான் தேட்டரில் சரியாக பாதி நேரம் தூங்கிட்டேனா இல்லை என்னன்னே தெரில. மோகன் சார் அதுக்கப்புறம் வரவே இல்லை. மெயின் வில்லன்னு மோகன் சார்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டாக வந்து சிவகார்த்தியின் கையில் வந்து மோகன் சாரை கொடுத்துட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் மோகன் சார் என்ன ஆனாருங்கிறதெல்லாம் படத்தில் காட்டல. சுட்டிங்க ரைட், இளைய தளபதியை நீங்கள் சுட்டுட்டீங்க. அந்த ஜீவன்கிற கதாபாத்திரத்தை சுட்டதோடு அந்த படம் முடிஞ்சதா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஜெமினி மேன் படத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த ஜீவன் கேரக்டர் வந்து க்ளோன் தயாரிக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் வந்து விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக கொண்டு போய் முடிச்சது வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. என்னையா படம் பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரி, இது வந்து கதையெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம், லாஜிக்கலாக பார்க்க வேண்டாம், சும்மா என்ன ஏதோ புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சரி என்ன தான் பண்ணி வச்சுருக்கான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இன்னொரு வாட்டி பார்க்கும்பொழுது
இதுதானப்பா இந்த படம் நம்ம பார்த்தாச்சுப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணும் தவிர திரும்ப திரும்ப பார்க்கணும். பாடுறா இந்த சீனை பார்க்கணும்டா, இந்த சீன் பார்க்கணும். இப்போ நான் விக்ரம் படம்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் விக்ரம் படம் வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் சீனே நான் வந்து 10 தடவை பார்த்துருவேன். அந்த இன்டர்வல் சீனை மட்டுமே நான் 10 தடவை பார்ப்பேன். ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த ஆட்டை அறுத்துடலாமா ஐயா அப்படின்னு சொல்கிற சீன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே நான் திரும்ப திரும்ப பார்க்கலாம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இந்த கோட் படம் இருக்கா அப்படின்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா படம் பார்க்க இப்போ புதுசுலேயே நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்து இந்த சீன் தான், அடுத்து இப்படி தான், அடுத்து இது தானே நம்மளே கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் ரொம்ப சுவாரஸ்யம் இல்லை. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வீடியோ முடிச்சிருக்கணும், பட் எக்ஸ்டெண்டடாக போகிறது காரணம்னா இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண தோணுச்சு. என்னென்னா படம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்துச்சு. 9 மணி ஷோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மணி காட்சிகள், ஓகேங்களா. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷோவாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. 4 மணி ஷோலாம் மற்ற ஸ்டேட்டில் ஓடுனுச்சு, ஓகேங்களா. 9 மணி ஷோவுக்கு 8:30 மணிக்கே தந்தி டிவியில் ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, ரைட்டுங்களா. அதை பார்த்தோன்னே எனக்குலாம் செம கடுப்பு. என்னடா அது படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் அந்த ஒப்பிச்சிட்டிங்களே. இப்போ வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு வர்றவன்லாம் வந்து என்ன நடப்பான், இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் நம்ம அவ்வளோ ரூபா செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஃபஸ்ட்டு அந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது வந்து படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஷோஸ் தான் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வர்ற ஆடியன்ஸ் தான், ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வருவாங்க. அவங்க தான் அந்த படத்தை நல்ல படமா பப்படமான்னு சொல்லி தீர்மானிக்கிறது. வெறுமனே வசூல் தான் தீர்மானிக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ் தான் தீர்மானிக்குது அப்படின்னா அது கிடையாது. அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தரும், தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் லாபம். இயக்குனராக நடிகராக ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கையில் தான் அந்த இது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த கதையை ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இல்லை, சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய லாஜிக் ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அந்த படத்தை போகிறத தவிர்ப்பாங்க. அப்போ இந்த வாழைங்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா 3வது வாரம் படம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வம்படியாக வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து நேரடியாக அதை வந்து போஸ்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாப்புல. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வாழைங்கிற படம் தரமான படம். இப்போயுமே எப்படா ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம், ஓகேங்களா. சரி, நம்ம தான் ஓடிடியில் வந்தால் தானே பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன திடீர்னு லைவில் பேசியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒரு படம் வந்து குறை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல எடுத்து சொல்லிடலாம். முதல்ல எடுத்து சொன்னோடனே அப்படியே டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல. நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அதை இண்டிகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க, ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை பண்ணும் பொழுதே தெரியலையா, ஆஹா நம்ம இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், இப்போ இந்த டைமில் நம்ம இது பண்ண வேண்டாம், இந்த டைமில் வந்து இந்த பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டாம், இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நம்ம லேட்டாகவே ரிலீஸ் பண்ணுவோம், இப்போ September 5 அடுத்து October 31 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுருந்தா கூட படம் நல்லா பர்ஃபெக்ஷனோட வந்துடும், கரெக்டுங்களா. நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான கான்செப்ட்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா. அது வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ விசில் போட்டு பாட்டு வந்து நல்லா இல்லைன்னு. ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா லிரிக்ஸில் தான் பிரச்சனை. படத்தோடைய டியூனில் பிரச்சனை இல்லை, மெட்டில் கூட எந்த பிரச்சனை இல்லை, லிரிக்ஸில் பிரச்சனை. அது ஏதோ ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. விஜய் அவர்கள் பாடினது கூட அந்த இடத்துல குறை சொல்லலை, லிரிக்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணாங்க, தேட்டரில் அந்த சாங்கை வந்து டியூனை மாற்றி ஃபோக் நம்பரில் போட்டாங்க. அது பாப் நம்பரில் இருந்ததை ஃபோக் நம்பராக மாற்றினாங்க, ஓகேங்களா. அதெல்லாமே அப்படி இருக்கட்டும். அடுத்து சின்ன கண்கள் யாரும் குறை சொல்லலை, ஏஐ டெக்னாலஜியில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஓகே ஃபைன். ஓகே, அடுத்து இந்த பாட்டு ஸ்பார்க்கில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி கொஞ்சம் மொக்கையாக பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐ ஸ்டார்ட் ரீஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரீஒர்க் பண்ணாங்க, ஓகேங்களா. பாட்டு ஹிந்தியில் செம்மையாக இருந்துச்சு, ஸ்பார்க் பாடல் வந்து ஹிந்தியில் சூப்பராக இருந்துச்சு, பட் தமிழில் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, ஓகேங்களா. அது கொஞ்சம் சுமார் தான், ஓகேன்னு வச்சுப்போம். மியூசிக்கும் கொஞ்சம் சுமாராக தான் கொடுத்துருந்தாரு, இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு கேட்குற மாதிரி கன்வின்சிங்காக கொண்டு போனது. பட் அந்த பாடல் வந்து அந்த படத்துக்கே தேவையில்லை, ஓகேங்களா. அதுவுமே இந்த இடத்துல நான் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் வந்து அந்த சாங்ஸ் சூப்பராக, அந்த செலிப்ரேஷன் சாங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து செலிப்ரேஷனாக பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அதுவுமே நல்லா போயிருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட் சாங் வேணுமோ அந்த சாங்கு பண்ணியிருந்தாரு, அதுவே நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா.
எனக்கு என்ன ஒரு இடத்துல பிரச்சனைனா, இந்த விசில் போடு சாங் வந்து ஃபோக் நம்பர்ல மாத்துறதுக்கான அவசியமே அந்த இதுல இல்ல. பாப் நம்பர்லயே அந்த சாங் சூப்பரா தான் இருந்துச்சு. பட் ஃபோக் நம்பர்ல மாத்தி அத கொஞ்சம் அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் அது அது எஃப்டிஎஃப்எஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் செட் ஆகும். மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்குறவனுக்கு என்னப்பா இது எடுத்த உடனே ஒரு பாட்டு குத்து பாட்டா வச்சு நம்மள இது பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குத்துப்பாட்டு. இப்ப மங்காத்தால ஒரு குத்துப்பாட்டு வருதுயா, அது எதுக்கு வருது? 500 கோடி ரூபாய் கொள்ளையடிச்ச சந்தோஷத்துல பாடுறாயா, அது எப்படி கன்வின்சிங்கா இருக்கு? ஆனா அந்த விசில் போட்டுல அந்த என்ன கன்வின்சிங்கா நீங்க வந்து குத்துப்பாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபேன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணணும், வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணது தான் ஒழிஞ்சு கதைக்கு அந்த பாட்டுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இதை தாண்டி நிறைய பேசலாம். ஓடிடியில் வரட்டும், ஃபுல்லாக டைசெக்ட் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து பல பேர் டைசெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம இதை பற்றி இன்னும் நல்லா விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த லைவ் வந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. கமெண்ட் பண்ண நண்பரை காணோம். ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.